இது வாங்க பேசலாம் எபிசோட் 3 அண்ட் இந்த எபிசோட்ல நம்ம கிரீக் மித்தாலஜியை பத்தி பார்க்க போறோம். அண்ட் இந்த எபிசோடோட ஹீரோ வந்து ப்ரோமீத்தியஸ். டைட்டன்ஸ்க்கும் காட்ஸுக்கும் நடுவில் சண்டை நடக்கிறப்போ டைட்டன் பிரதர்ஸ் 2 பேர் ப்ரோமீத்தியஸ் அண்ட் எபிமீத்தியஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா காட்ஸோட சைடு போய் சண்டை போடுறாங்க. ஆப்வியஸா காட்ஸ் தான் ஜெயிக்கிறாங்க. ஸோ காட்ஸுக்கு இவங்க சப்போர்ட் பண்ணதுனால ஜியூஸ் வந்து உங்களுக்கு ஒரு கிஃப்ட் தராரு. அந்த கிஃப்ட் தான் கிரியேஷன். அப்படி கிரியேஷன்ன்ற கிஃப்ட் இவங்க கையில வரப்போ ப்ரோமீத்தியஸ் வந்து என்ன பண்றாருன்னா ஹியூமன்ஸை மேக் பண்றாரு. எபிமீத்தியஸ் வந்து அனிமல்ஸை மேக் பண்றாங்க. அண்ட் ப்ரோமீத்தியஸ் வந்து ஹியூமன்ஸை எப்படி செய்யறாருன்னா இந்த இமேஜ் ஆஃப் காட் செய்யறாரு. டெலிகேட்டா அழகா அந்த மாதிரி செய்யறாரு. அண்ட் எபிமீத்தியஸ் வந்து அனிமல்ஸுக்கு ஃபர்ரு, ஸ்ட்ராங்கான கிளாஸு அந்த மாதிரி வச்சு அனிமல்ஸை வந்து எபிமீத்தியஸ் செய்யறாரு. ஜியூஸ் வந்து என்ன பண்ணிடுறாருன்னா ஹியூமன்ஸ் வந்து மார்டலா தான் இருக்கணும், மவுண்ட் ஒலிம்பஸ்ல இருக்க காட்ஸை வந்து எப்பயுமே ப்ரே பண்ணிட்டு தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஜியூஸ் சொல்லிடுறாரு. அடுத்து என்ன நடக்குதுன்னா ஜியூஸ் போய் ப்ரோமீத்தியஸ் கிட்ட வந்து எனக்கு இந்த கடவுளுக்கு நீ என்ன படைக்க போற அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ ப்ரோமீத்தியஸ் வந்து என்ன பண்றாருன்னா ஒரு புல்லை எடுத்து அதை வந்து 2 பார்ட்டா பிரிக்கிறாரு. ஃப்ளஷ் ஒரு பார்ட்டாவும் போன்ஸ் ஒரு பார்ட்டாவும். போன்ஸா இருக்கிற பார்ட்டை போய் அவர் வந்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஜியூஸ்க்கு கொடுத்துடுறாரு. ஃப்ளஷ், ஜூஸியான ஃப்ளஷ் எல்லாம் கொண்டு வந்து ஹியூமன்ஸுக்கு கொடுத்துடுறாரு. இதை பார்க்குற ஜியூஸுக்கு வந்து கோவம் வந்து ஹியூமன்ஸுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துடுறாரு. இந்த மாதிரி ஹியூமன்ஸ் வந்து இனிமேட் ஃபயர் யூஸே பண்ணக்கூடாது. ஆனா இதை பார்க்குற ப்ரோமீத்தியஸ் என்ன பண்றாருன்னா மவுண்ட் ஒலிம்பஸ்க்கு போய் திரும்ப அந்த ஃபயரை திருடிட்டு வந்து ஹியூமன்ஸ் கிட்ட கொடுத்துடுறாரு. அண்ட் ஹியூமன்ஸ் வந்து இந்த ஃபயரை வச்சு பயங்கரமா சிவிலைசேஷன் வந்து கொண்டு வந்துடுறாங்க. கொண்டு வந்த சிவிலைசேஷனை பார்த்து ஜியூஸ்க்கு வந்து கோவம் வந்துடுது ப்ரோமீத்தியஸ் மேல. அது எப்படி நீ வந்து மவுண்ட் ஒலிம்பஸ்ல வந்து ஃபயரை திருடிட்டு வந்து ஹியூமன் பீயிங்ஸுக்கு தரலாம் அப்படின்ற மாதிரி ஜியூஸ்க்கு ப்ரோமீத்தியஸ் மேல கோவம் வந்துடுது. ஜியூஸ் உடனே என்ன பண்றாருன்னா ப்ரோமீத்தியஸ்க்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துடுறாரு. அத என்ன பனிஷ்மெண்ட்னு பாத்தீங்கன்னா டெய்லி ஒரு வல்ச்சர் வந்து இன்டெஸ்டைனை சாப்பிடும் அப்படின்ற மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுத்துடுறாரு. அதாவது டெய்லி ஒரு வல்ச்சர் வந்து உங்க இன்டெஸ்டைனை சாப்பிட்ற வழியை நீங்க ஃபீல் பண்ணிட்டே இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட்டை வந்து ப்ரோமீத்தியஸ்க்கு ஜியூஸ் தந்துடுறாரு. இந்த வல்ச்சரை வந்து ஹெர்குலஸ் வந்து சாவடிச்சு ப்ரோமீத்தியஸை காப்பாத்திடுறாரு. ஸோ இதுதான் ஸ்டோரி. ப்ரோமீத்தியஸை வந்து நிறைய இடத்துல நீங்க அத்தாரிட்டி எதிர்த்து ஃபைட் பண்றப்போ ஒரு சிம்பிளா யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி ப்ரோமீத்தியஸை வந்து நாலேஜ் டிரான்ஸ்ஃபர் இடத்துலையும் ஒரு சிம்பிளா யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா அவர் வந்து காட்ஸ் கிட்ட இருந்து ஃபயரை ஹியூமன்ஸுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணதுனால. அண்ட் அடுத்து நிறைய கதையில வந்து ப்ரோமீத்தியஸை ஒரு ப்ரொட்டாகனிஸ்டுக்கு இன்ஸ்பிரேஷனா வச்சு எழுதியிருக்காங்க. அந்த மாதிரி எழுதின ஒன் ஸ்டோரி தான் ஃப்ராங்கின்ஸ்டைன். மேரி ஷெல்லியால எழுதப்பட்ட ஃப்ராங்கின்ஸ்டைன். அந்த புக்கோட கவர்ல பாத்தீங்கன்னாலே மாடர்ன் ப்ரோமீத்தியஸ் அப்படின்னு எழுதியிருக்கோம். ஆக்சுவலி நான் இந்த வீடியோல வந்து ஃப்ராங்கின்ஸ்டைன் மூவில இருக்க ஆர்ட்ஸை பத்தி தான் பேசலாம்னு நினைச்சேன். ஆனா அதை பத்தி படிக்க போய் கிரீக் மித்தாலஜி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டப்போ ப்ரோமீத்தியஸ் பத்தின கதையும் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இதுதான் ப்ரோமீத்தியஸோட ஸ்டோரி. அண்ட் ஏன் இந்த ஸ்டோரிய ப்ரோமீத்தியஸை வந்து ஃப்ராங்கின்ஸ்டைனோட கம்பேர் பண்றாங்க அப்படின்னா இதுல வந்து ப்ரோமீத்தியஸ் வந்து மனுஷங்களை உருவாக்குற மாதிரி ஃப்ராங்கின்ஸ்டைன் வந்து ஒரு இம்மார்டலான மான்ஸ்டரை, ஒரு தனி ஆர்கானிசமை உருவாக்குறாரு. ஸோ அதனாலதான் கம்பேர் பண்றாங்க. அதே மாதிரி இதுல வந்து ஹியூமன் பீயிங்ஸ் வந்து மார்டலா தான் இருக்கணும்னு காட் சொல்றாருல, அதை டிஃபை பண்ற மாதிரி ஃப்ராங்கின்ஸ்டைன் வந்து அவரோட மான்ஸ்டரை வந்து கிரியேட் பண்றாரு. ஸோ ஃப்ராங்கின்ஸ்டைனை மாடர்ன் ப்ரோமீத்தியஸ்ன்னு அதனாலதான் ப்ரோமீத்தியஸோட கம்பேர் பண்றாங்க. Thank you for watching. வாங்க பேசலாம் எபிசோட் 3 and this is Rohita signing off.